ஒவ்வொரு நட்சத்திரமும் அவாவாளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம், அதனுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரங்கள் யோகங்களை கொடுக்கும். அதுக்கு பேர் சம்பத்தாரை அப்படின்னு பேர். இந்த தாராபலனுடைய விசேஷம் பார்த்தோம் அப்படின்னா சம்பத்தாரை. அதற்கு ஆறாவது நட்சத்திரம், நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் யோக நட்சத்திரத்தை கொடுக்கும். ஜென்ம அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரங்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, சார் இதெல்லாம் இன்றைக்கி செயல்படுமா அண்ணா, நீங்கள் ஏதோ சொல்கிறேன் இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உலக பிரசித்தம், இப்போ தான் சிவராத்திரி முடிஞ்சிருக்கு, உலக பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஈஷா யோக மையம் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி உலகத்தில் பார்க்காதவா இல்லை. அன்றைக்கி நைட்டு ஒரு நாள் மட்டும் 85 லட்சம் பேர் ஃபாலோயர்ஸாக பார்த்துருக்கா. இது நடக்காத ஒரு விஷயம், ஆனால் நடந்திருக்கு. அவர் தன்னுடைய நட்சத்திரத்தினோட அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய இடங்களை வைப்ரேட் பண்ணியிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய நட்சத்திரம் ஜக்கி வாசுதேவ், அவருடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரத்தினுடைய ரெண்டாவது நட்சத்திரம் பூராடம். பரணி பூரம் பூராடம் அப்படிங்கிறது ஜென்ம அனுஜன்ம திரிஜன்மம். அவருடைய ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம். இது மூணுத்தினுடைய குறியீடுகள் தான் அந்த கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. இதுதான் அந்த ஈஷா மையத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும். எதுக்காக நம்ம இந்த சாதகத்தாரையை நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த குறிப்பு எடுத்துட்டேன். இல்லைன்னா அவரை பற்றி சொல்லணும்னு நமக்கு இந்த இடத்துல இல்லை. காரணம், ரெண்டாவது இடம் பூராடம்ங்கிறது குட்டை, குளம், ஏரி. அதனால தான் உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாரையுமே அந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெர்க்குரி சிவலிங்கம் இருக்குது, அதில் போய் குளிச்சுட்டு நீராடிட்டு வரணும்னு வாங்க. பரணியனுடைய நட்சத்திர வடிவம் தான் அங்கே இருக்கக்கூடிய லிங்க பைரவி. அதுக்கு அடுத்த நிலை பார்த்தோன்னா திருவாதிரையை இயக்குவதற்காக தான் தியானலிங்கம் வச்சார். சதயம் சுவாதிக்காக தான் நாகரையும் அந்த ஆதியோகியையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பூர நட்சத்திரத்தினுடைய வடிவமாகத்தான் அந்த இடத்துல லிங்க பைரவிக்கு சூலம் நிறுத்தப்பட்டு அங்கே சக்தி வழிபாடுகள் செய்யப்படுகிறது. இது மூன்றையும் வைப்ரேட் பண்ணினால்தான் இன்றைக்கி எப்பேற்பட்ட பிரச்சனையிலேருந்தும் வெளில வரலாம். அட் த சேம் டைம் பார்த்தோன்னா இவராக போய் எங்கேயும் கேட்க வேண்டாம், தானாக தனாகர்ஷணம் ஏற்பட்டுரும். இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறது. தன்னுடைய தன காரகத்தை நம்ம இயக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம இருந்த இடத்துலேருந்தே நம்மளுடைய காரியக்கிரமங்களை பண்ணலாம். காரணம், இங்கே இருக்கக்கூடிய வைதிக ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு போகிறவாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவளுக்கு அன்றைக்கி சம்பள நாள்னாக்க குட்டி போட்ட போன மாதிரி இங்கே எங்கேயும் சொல்லுவான் எத்தனை மணிக்கு கிரெடிட் ஆகும் தெரியல. முன்னெல்லாம் கையில் கவர் போட்டு கொடுப்பான். இப்போ எப்போ கிரெடிட் ஆகுன்றதுக்காக மேலும் கீழமாக இருப்பான். ராத்திரி முழுக்க தூக்கமே வராது. ராத்திரி 12 மணிக்கு தான் அவன் கிரெடிட்டே பண்ணுவான். இவன் 12:01 தான் தூங்க ஆரம்பிப்பான். அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தங்கள்லாம் இல்லாமல் நமக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, நம்ம வேலையை முடித்த உடனே தட்சிணையை கொடுத்து நம்ம காலில் விழுந்துருவோம். அந்த மாதிரியான ஒரு யோக இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னாக்க அந்த நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கணும், எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ரெண்டே 2 விஷயந்தான். நம்மளுடைய ரெண்டாவது நட்சத்திரத்தினுடைய தேவதையை உபாசனை பண்ணணும். ரெண்டாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரத்தினுடைய உபாசனைகளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம யார்கிட்டையும் போவேன்னா எல்லாரும் நம்மக்கிட்ட வந்துடுவா. இந்த ஒரு சின்ன சூட்சுமத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போகிறோம். நம்ம எந்த காரியத்துக்கு போனாலும் எந்த விஷயத்துக்கு போனாலும் அதை நல்லபடியாக வெற்றியோடு நடத்திட்டு வரணுன்னா ரெண்டாவது நட்சத்திரம் அதனுடைய ஜென்ம அனுஜன்ம நட்சத்திரங்கள், ஆறாவது நட்சத்திரம் அதனுடைய ஜென்ம அனுஜன்ம நட்சத்திரங்கள், இது போருமானது நம்மளுடைய வெற்றிக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான விஷயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம இயக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய தலைப்பு சொல்லப்பட்டபடி யோகமும் வெற்றியும் தானாக நம்ம கையில் பழமாக பழுத்துரும். காரணம், ஏன் இங்கே பழமாக பழுத்துரும் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய கையில் பழத்தை வச்சுட்டு இங்கே என்னை பார்த்த உடனே எல்லாருக்கும் பழத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னார். பழம்னா பழம். அந்த பழத்து இல்லாத பழம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவரே கோச்சுண்டு பழத்துக்காக போனார், எனக்கு யாரும் கொடுக்கலையேன்னார். இங்கே வரவா எல்லாருக்கும் அவர் பழம் கொடுத்துட்டுருக்க. அந்த மாதிரியான ஒரு சன்னிவேஷமாக ஒரு சந்நிதி. அது மட்டும் இல்லை, இது போருமா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய சொர்ண கணபதி பார்த்த உடனேயே தங்கத்தை பிராப்தி பண்ண. தங்கம்ங்கிறது ஒரு பொருள் ஒரு வஸ்து அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நினச்ச எந்த விஷயமா இருந்தாலும் அதை நமக்கு பலிதம் பண்ணிக்கக்கூடியது தங்கமாகத்தான் நம்ம அதை பாவிக்கணும். அப்படி தான் ஒரு குழந்தைக்கு நன்னா படிப்பு வரும்னா அந்த படிப்பு அந்த குழந்தைக்கு தங்க. வித்யா பிரவசதோ மித்திரம் பாரியா மித்திரம் துகுரே ஆதுரஸ்ய பிஷன் மித்திரம் தானம் மித்திரம் அருஷ்யதா அப்படின்னு யக்ஷ பிரஷ்னத்தில் சொல்லக்கூடியது.
அப்படியாக இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா வித்யா பிரவசதோ மித்திரம், எங்கெங்கேயோ படிச்சுட்டு வந்தோம் சமாதானம் பண்ணோம்னா நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் நம்மளுடைய கூட வரக்கூடிய படிப்பு நமக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்குது. பாரியா மித்திரத்துக்கு இருக்கே, ஆற்றுல யாரா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா நம்மளோட மனைவி தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இது எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, பகவானுடைய சங்கல்பம். மனைவி அமைவதெல்லாம் யாரோ சொன்னார் இப்போ சுக்கிரனை பற்றி பேசும்போது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆதுலஸ்ய பிஷன் மித்திரம் அப்படின்னா ஒரு வியாதியஸ்தனுக்கு எது பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா அவனுடைய மாத்திரை டப்பா. மாத்திரை டப்பா வந்து அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. காரணம் ஏன் இன்றைக்கி நம்ம மாத்திரை டப்பா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஆதி நாளில் எல்லாரும் ஆற்றுலேருந்து கிளம்பி இன்னொரு ஊருக்கு போகிறோம், ஒரு விஷயத்துக்கு போகிறோம், சமாச்சாரத்துக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல காதால் சிவபூஜையை பண்ணிவிட்டு பொட்டி எடுத்து முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி துணிமணியெல்லாம் மடி செஞ்சு எடுத்து வச்சுட்டு ஆற்றுலேருந்து ஊருக்கு கிளம்புவா. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. முதல்ல வந்து 500 mgயா 250 mgயா 800 mgயான்னு எல்லாருக்கும் டயபெட்டிஸ் மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டாச்சா. அப்புறம் முடிஞ்சால் என்னமோ தெரியலடி, அங்கே போனால் பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால் சிவபூஜை நீயே பார்த்து ஆற்றுல சாத்த கை காமிச்சிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறோம். அதனால் சிவாராதனம் நிற்கப்பட்டதுனால நமக்கு மாத்திரை டப்பா தூக்கப்பட்டது. மாத்திரை டப்பாவை கீழே வைக்கணும்னா சிவாராதனை கையில் தூக்கினா போகிறோம். நமக்கு வந்து ஏன்னா இந்த இடத்துல இது சொல்லணும் அப்படின்னாக்க இவாள்லாம் தான் இதுக்கு சாட்சி. காரணம் சிவாகமத்து இல்லைன்னா நமக்கு சிவபூஜையினுடைய தத்துவமே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அந்த ஒரு சன்னிவேஷத்தில் இருக்கும்போது நம்ம அதை வந்து இதை பிரதிபலிக்கணும். அதே மாதிரி தானம் மித்திரம் மருஷ்யதா அப்படிங்கிற தானம் செய்யும்போது போனவனுக்கு எதிராக ஒத்தாசையாக இருக்குன்னா பண்ணக்கூடிய தான தர்மங்கள் தான் சொல்லப்படுறது. காரணம் என்ன அப்படின்னா தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தானம்ங்கிறது ஒருத்தங்கிட்ட வாங்கிக்கிறோம், அந்த வாங்கிக்கக்கூடிய ஒரு வஸ்து அந்த யார் வாங்கிக்கிறானோ அவனால் வாங்க முடியக்கூடிய ஒரு விஷயத்தினால இருக்கக்கூடியவன் வந்து வாங்கிக்கிறான் பார்த்தேடா, அதுதான் தானம். இப்போ நமக்கு ஒரு பானை கொடுக்குறா, ஒரு சொம்பு கொடுக்குறா, ஒரு தீர்த்த பாத்திரம் கொடுக்குறா, ஒரு வேஷ்டி கொடுக்குறான்னா அந்த பொருள் எல்லாரையும் நம்மளால் வாங்க முடியும். ஆனாலும் அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணுமேங்கிறதுக்காக நம்ம அதை வாங்கிக்கிறோம். அது பேர் தானம் பேர். தர்மம்ங்கிறது யாருக்கோ ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்து அதை போயிட்டு வான்னு சொல்லும்போது அது தர்மத்தில் சேர்த்து. தானத்துக்கு வந்து பிரதிபலன் உண்டு, தர்மத்துக்கு பிரதிபலன் இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம நட்சத்திரத்துக்குள்ளே போயிடலாம். முதல் நட்சத்திரத்தையும் ஆரம்பித்து 27 நட்சத்திரம் வரைக்கும் எல்லா வருஷமும் அவளுக்கு உண்டான சயின்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அந்த விஷயங்கள் பார்த்தோன்னா இன்றைக்கி எல்லாரும் பார்த்தோன்னா மலினமாக டேட்டூஸ் போட்டுக்கிறா. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே எங்கெங்கெல்லாம் போட்டுக்கணும்னு தெரியல, எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறா டேட்டூஸ். இந்த டேட்டூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிவனுடைய பக்தி இருக்கிறவா அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூலம் போட்டுக்கிறா, நந்தி போட்டுக்கிறா, டமருகம் போட்டுக்கிறா, எல்லாம் போட்டுக்கிறா. அதே மாதிரி வேல் மயில் சேவல் இது அதெல்லாம் போட்டுக்கிறா. அப்பா அம்மா ஃபோட்டோ போட்டுக்கிறா, ஆத்துக்காரி ஃபோட்டோ போட்டுக்கிறா, எல்லாம் பண்ணிக்கிறா. ஆனால் இதெல்லாம் வந்து எந்த லெவலில் இருக்கும்னாக்க ஒரு செயல்பாடுகள் செயலாகவும் இருக்கும், ஒரு செயல்பாடுகள் வந்து மாற்று செயலாகவும் அமையும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். அந்த மாதிரியாக இந்த விஷயங்களை வந்து நம்ம டேட்டூஸ் மாதிரி போட்டுண்டு சமாச்சாரங்கள்லாம் பண்ணும்போது அது பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய 2வது நட்சத்திரத்துக்குடைய குறியீடுகளை நம்ம ரகசியமாக தான் வச்சுக்கணும். நம்மளுடைய ஆத்மார்த்தமான எப்படி ஆத்மார்த்த மூர்த்தியாக இருக்காரோ அது மாதிரி நம்மளோட குறியீடுகளும் ஆத்மார்த்தமாக தான் இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்துக்குரியவர்கள் திரிகோணம், அதாவது பரணி நட்சத்திரத்தினுடைய சிம்பிளாக இருக்கக்கூடிய முக்கோண வடிவம், அது ஊர்தமாகவும் இருக்கலாம், கீழ் வடிவமாக தேவியினுடைய வடிவமாகவும் இருக்கலாம், சிவபரமாகவும் இருக்கலாம். அப்படியான ஒரு வடிவங்களை அவள் அதை பயன்படுத்தினான்னாக்க அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரம். இதற்கு 2வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய குறியீடுகளான கத்தி, அதை வச்சுட்டு சமாதானம் பண்ணணும். இன்றைக்கி ஏன் வந்து வெளிநாடு, அதாவது இஸ்லாமிய நாடுகளில் பார்த்தோம்னா எமிரேட்ஸ்ன்னு சொல்லுவா, அதில் அவளுடைய ஊருனுடைய சிம்பலே வந்து கத்தியாகத்தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான வடிவங்கள், ஏன்னா இந்த வடிவங்கள் எதிலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மலினமாக எல்லா இடத்துலையும் பார்த்தோம். இன்றைக்கி எல்லாருக்கும் புரிஞ்சது விஷயம் பார்த்தோம்னா பென்ஸ் கார் தெரியும். இந்த பென்ஸ் காரினுடைய வடிவங்கள் நிறைய இடத்துல வந்து இந்த சீன சாஸ்திரத்தின் ரீதியாக பார்த்தோம்னா எம்பளம் அது மாதிரியான வடிவங்கள் குறியீடுகள் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வச்சுட்டு எல்லாருக்குமே நல்லபடியான ஒரு விஷயங்கள் இருக்கும். நம்ம ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம தமிழ்நாட்டில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னாக்க முக்கோணம் ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்படின்னு பார்த்துருப்போம். நம்ம அதனுடைய வடிவம் வந்து முக்கோணமாக தான் இருக்கும். காரணம் அவர் அந்த அவர் வந்து பரணி நட்சத்திரக்காரர், அதனால் அதை வந்து அவர் வந்து முக்கோண வடிவத்தை வந்து
ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக முக்கோணம் ரைஸ் பிராண்ட் ஆயில்னு ஒன்று போட்டார். இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த விஷயமாக இருக்கக்கூடியது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் பார்த்தாலும் அந்த குறியீடுகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அவருடைய இரண்டாவது நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரனுடைய தேர், அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா மயில் பீலி, இவா சின்னதாக மயில் பீலியை டாட்டூஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது ஆறாவது நட்சத்திரத்தினுடைய இயக்கங்களை சரி பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தினுடைய ரெண்டாவது மிருகசீரிஷ நட்சத்திரம், அதனுடைய குறியீடாக இருக்கக்கூடிய மான் தலை, இந்த ஆலின்சோலின் அப்படின்னு கூடிய ஒரு ஷர்ட் பிராண்ட் ஒன்று வரும். அதில் பார்த்தோன்னா சின்னதாக டியர் மானுடைய தலை போட்டிருக்கும். அந்த மானுடைய தலை போட்ட அந்த ஷர்ட்ஸை நம்ம மேலே ஓவர் கோட்டாவோ இல்லைன்னா இன்னர் பனியன்ஸாவோ அது மாதிரி யூஸ் பண்ணினோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த விஷயங்கள் இருக்கும். நம்மளை மாதிரி அங்கோசரம் போட்டுருக்கவா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சின்னதான ஒரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மிருகி முத்திரையை அடிக்கடி நம்ம பண்ணிகிட்டே இருந்தாலே போகிறோம். நம்மலாம் அங்கோசரம் போட்டுண்டு அதில் தான் வச்சுப்போம். இந்த மிருகி முத்திரையை, இந்த பஸ்ம தாரண முத்திரையை இப்படி வச்சுட்டோம் அப்படின்னாலே இந்த நட்சத்திரமாகப்பட்டது இயங்கக்கூடியது அப்படின்னு. சும்மா இருக்கும் போதே இந்த மாதிரியான மிருகி முத்திரையினுடைய அடையாளத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய விஷயங்கள்லாம் வெற்றியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மிருகசீர நட்சத்திரத்தினுடைய இரண்டாவது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம், இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் நடராஜ வழிபாடு, சிவ ஆராதன வழிபாடுகள் பண்ணி ருத்ராட்ச மாலை போட்டுட்டோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டாவது நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகிடும். புனர்பூச நட்சத்திரம், அதனுடைய திருவாதிரையினுடைய இரண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம். திருவாதிரையினுடைய வடிவமாக வில் வடிவம் போட்டுக்கலாம். வில்லுங்கிறது நம்ம சின்னதாக அந்த தனுசுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த க்ஷேத்திரத்தினுடைய நாயகருடைய வடிவம். அந்த தனுராகார மண்டலத்தை நம்ம வரைஞ்சுட்டோனோ சமாச்சாரம் பண்ணிட்டாலோ ஒரு சின்னதான சொர்ணத்தில் டாலர் மாதிரி பண்ணி போட்டுண்டா கூட இந்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். புனர்பூச நட்சத்திரனுடைய ரெண்டாவது நட்சத்திரம் பூசம், அதனுடைய வடிவமே வேல். இதனுடைய அடையாள குறியீடுகளை இன்றைக்கி காத்தாலேயே நம்ம சன்னிதானம் அவங்களுடைய பூஜையை பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம். அந்த யானையுடைய முகத்தில் வேல் சின்னம் போட்டு இருந்தது. அதனுடைய சின்னமே அத்தனை விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வேல் வடிவங்களை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வதும், சுப்பிரமணிய சுவாமி கையில் வேல் வைத்து வழிபாடுகள் செய்யக்கூடிய இடங்களில் எல்லா விதமான ஒரு வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பூச நட்சத்திரத்தினுடைய ரெண்டாவது நட்சத்திரம் ஆயில்யம். பூச நட்சத்திரக்காரர்கள் நாகத்தினுடைய வடிவங்களை உபயோகம் பண்ணணும். ஆனால் தான் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூச நட்சத்திரக்காரனா நிறைய பேர் டாக்டர்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா டாக்டர்ஸாக இல்லைன்னா கூட அந்த ஹாஸ்பிட்டலோடைய நிர்வாகிகளாக இருப்பாங்க. அதில் தான் இந்த டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏவோட குறியீடுகள் பார்த்தோம்னா இரண்டு நாகங்கள் ரெண்டாக பின்னி இருக்கக்கூடிய ஒரு வடிவம் தான் டிஎன்ஏவோடைய வடிவம். அதுதான் இந்த ராகு கேதுனுடைய வடிவமாகவும் சொல்லக்கூடியது. இந்த இரட்டை நாகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய வடிவமாக இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு சௌரியம். இன்னையோடைய இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கேப் போட்டுண்டாலே போதும். அவங்க ஒரு கேப் அணிந்து ஒரு தலையில் ஒரு இது மாதிரி வச்சுட்டா, அந்த காலமாக இருந்தால் கிரீடம் போட்டுக்கணும். ஆனால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேப் வச்சுட்டாலே போகிறோம். அவங்களுடைய காரியங்கள்லாம் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு உண்டான விஷயமா இருக்கும். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இந்த ஷட்கோண சிம்பிள் போட்டுக்கணும். ஷட்கோணம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய மேல் கோணமும் கீழ்கோணமும் இணையக்கூடியதாக இருக்கக்கூடிய ஷட்கோணத்தினுடைய வடிவத்தை போட்டுக்கலாம். அடிக்கடி அவளுடைய அந்த ஸ்க்ரீனில் பலாப்பழம் வரா மாதிரி பார்த்துட்டே இருந்தாலே போகிறோம். அவளுக்கு நிறைய யோகங்கள்லாம் வருவதற்கு உண்டான விஷயம் இருக்கும். இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி குழந்தைகளுடைய சபைகளை சொல்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு இவா தான் கேரி ஓவர் பண்ணிட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது தான் வெற்றிகளை மேலும் மேலும். ஏன்னா அந்த காலத்தில் இருந்தவா எல்லாருக்குமே பார்த்தோம்னா நம்மளாம் நிறைய தோல்விகளை பார்த்துட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம், சமாச்சாரம் பண்ணிட்டோம். பாடசாலையெல்லாம் இருக்கும்போது ஒரு தட்டு சாதம், பழைய சாதம் பெரிய செட்டு பசங்க சாப்பிடலை அப்படின்னா நமக்கு ஒரு தட்டு ஜாஸ்தி அப்படின்னா சந்தோஷப்படுவோம். அப்படிலாம் அந்த இது வெறும் பழைய சாத்துக்கு அப்படியெல்லாம் இருந்த காலங்கள் போய் இன்றைக்கி நிறைய மலினமாகி இவாளுக்கெல்லாம் தோல்விங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அதை தாங்கக்கூடிய உடம்போ மனசோ இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டான்னா கண்டிப்பாக இந்த ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அடுத்ததுபடியாக பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டானது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக குச்சி இந்த வாக்கிங் போகும்போதெல்லாம் ஒரு ஸ்டிக் வச்சுட்டு போவா. சின்னதாக ஒரு குட்டி ஸ்டிக் ஒன்று வச்சுப்பா. அவள்லாம் அந்த பூர நட்சத்திரத்துக்கார கையில் ஒரு ஸ்டிக் வச்சுட்டாலே போகிறோம். அவளுக்கு எல்லா விதமான சௌக்கியமாக. அது இப்போ ஏதோ நிறையாலாம் சொல்கிறா,
இந்த கருங்காலியில் வச்சுக்கோங்க, செங்காலியில் வச்சுக்கோங்க, இது மாதிரிலாம் சொல்கிறோம். இதெல்லாம் சாதாரணமாக ஒரு பெரம்பில் வச்சுட்டாலே போகிறோம். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சும்மா ஒரு ஒரு ஆற்றுல உபாசனை பண்ணக்கூடிய மூர்த்தியினுடைய அளவு பிரமாணம் 6 அங்குலத்துக்கு இருந்தாலே அது போர்மானதாக சொல்லக்கூடியது. அது மாதிரி வச்சுக்கலாம். இவர்கள்லாம் இந்த பழைய மாரியம்மன் கோயில்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாரியம்மன் கோயிலில் பெரம்பு கொடுப்பா. அந்த மாதிரியான பெரம்புகளை கொடுத்துட்டு வந்தாலே இந்த பூர நட்சத்திரத்துக்கு எல்லா விதமான ஒரு அனுக்கிரக விசேஷம் கிடைக்கணும். அடுத்தது உத்தர நட்சத்திரம். அவங்களுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். உத்தர நட்சத்திரக்காரர் 2 கையை நன்னா ரப் பண்ணிட்டு கையை பார்த்து பஞ்சபூதங்களை பிரார்த்தனை பண்ணினாலே போகிறோம். அவர்களுக்கு அவர்களுடைய கைகளே தான் அவர்களுக்கு யோகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக அஸ்த நட்சத்திரம். மகாகணபதியினுடைய கையில், நம்ம ஊர் பக்கங்கள்லாம் கிடையாது, நான் வடக்க பகுதியிலெல்லாம் பார்த்தோம்னா விநாயக பெருமானுடைய கையில் இந்த ஸ்வஸ்திகம் போட்டிருப்பான். அந்த மாதிரி ஸ்வஸ்திகம் போட்டிருக்கக்கூடிய மகாகணபதியினுடைய வடிவங்களை வச்சுட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதங்கள்லையும் ஏற்றங்களும் சௌக்கியங்களும் ஏற்படும். அப்படி இல்லைன்னா கூட இவர்களுடைய மாலைகள்லையோ சமாதானம் ஒரு சின்ன ஸ்வஸ்திகம் டாலரை போட்டுண்டா கூட போர்மானதாக சொல்லப்படுறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு உண்டான பார்த்தோன்னா அந்த ஜுவாலை ஃபயர் அப்படிங்கக்கூடிய அந்த தீப்பந்தங்கள்னு சொல்லலாம். இது எங்கே ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சுவாதி நட்சத்திரத்தினுடைய அதனுடைய சிம்பலை தான் சித்திர நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சித்திர நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கெல்லாம் புரியறதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்கிறேன். சன்னிதானம் இதை தவறாக எடுத்துக்கூடாது. நமக்கு எல்லாம் தெரிஞ்சவர் அரசியல் சமாச்சார பிரமுகராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். அவர் சித்திர நட்சத்திரக்காரர். அவருடைய கொடியில் அந்த தீப்பந்தத்தை வச்சுருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஒரு டமருகமும் தீப்பந்தமும் இருந்தது. அந்த தேமுக அது கட்சியினுடைய பேர் சொல்லலை, அதனுடைய அமைப்பினுடைய சிம்பல் அது மாதிரியாக இருந்தது. அந்த மாதிரியாக இருந்ததுனுடைய நிலைப்பாடுகள் பார்த்தோம் அப்படின்னா அதுவே அதை ஃபால் பண்ணுறதுக்கும் ஆச்சு. கொடியில் எல்லாத்துலேயும் போட்ட உடனே அது கீழே விழுந்து கிழிஞ்சு சமாச்சாரம்லாம் போன உடனே கடைசியில் அவர்களுடைய இதுவாகும். அதனால தான் இந்த 2வது நட்சத்திரத்தை நல்லபடியாகவும் ரகசியமாகவும் பயன்படுத்தணுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அந்த பயன்படுத்தாமல் அதை பொதுவாக பயன்படுத்தி இதனுடைய விளைவை நம்ம பார்த்துட்டோம். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் வரக்கூடாது. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விசிறி, கையில் இருக்கக்கூடிய சின்ன விசிறி வச்சுட்டாலே போகிறோம். சுவாமிக்கு தினப்படியாக உபச்சாரம் பண்ணும்போது ஒரு சின்ன விசிறி வாங்கி சுவாமிக்கு காமிச்சாலே நமக்கு உண்டான விஷயங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கிறதுக்கு உண்டான விஷயம் இருக்கும். இதில் நமக்கு ரொம்ப ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய விசிறி சுவாமிகளினுடைய கையில் ஒரு விசிறி இருக்கிறதும், இல்லைன்னா நம்ம சன்னிதானங்கள் எல்லா இடத்துல போனாலும் பின்னாடி ஒரு விசிறி சேவை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு புகைப்படங்களை நம்ம வச்சுட்டா கூட ரொம்ப ஒரு தேர்வாக இருக்கும். எந்த விசேஷமாக இருந்தாலும் வீட்டில் ஒரு தோரணம் கட்டினாலே இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு வைப்ரேஷனாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோன்னா விசாக நட்சத்திரம். இவர்களுக்கு தாமரை புஷ்பமே அதனுடைய குறியீடாக கொடுக்குது. மகாலட்சுமி கமலத்து மேலே இருக்கக்கூடிய கஜலட்சுமியினுடைய வழிபாடுகள் பண்ணும்போது எல்லா விதமான சமாச்சாரங்களும் இவாளுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி அடுத்தபடியாக அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு கூடியவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆரோ மார்க். இந்த ஆரோ இது சில எல்லாம் பார்த்தோன்னா ஆரோ ஷர்ட்ஸ்லாம் வருது. இந்த மாதிரியான ஆரோ ஷர்ட்ஸ் எல்லாம் நம்ம உபயோகம் பண்ணக்கூடியதோ, இல்லைன்னா அந்த ஆரோ மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிம்பலையோ நம்ம கையில் வச்சுட்டோம்னா அந்த நட்சத்திரமாகப்பட்டது மிகச்சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தினுடைய தேவதையான ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு படிக்க தெரிந்தாலும் படிக்க தெரியலனாலும் சுந்தரகாண்ட புஸ்தகம் வீட்டில் இருந்தாலே போகிறோம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எளிமையாக ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி லேடிஸாக இருந்தானா காதில் ஜிமிக்கி போட்டுக்கலாம். இந்த குண்டலம்னு சொல்லக்கூடிய ஜிமிக்கி போட்டுண்டாலோ, இல்லைன்னா நம்ம மாதிரியான சிவதீட்சை வாங்கினவர்கள் காதில் அந்த ருத்ராட்ச குண்டலம் போட்டுண்டாக்க ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடுத்தபடியாக மூல நட்சத்திரத்துக்குரியவர்களுக்கு வானவில், இல்லைன்னா மழை நீரில் எப்போல்லாம் மழை பெய்யுறதோ அப்போல்லாம் போய் நனைஞ்சிட்டு வந்தாலே சரியாக இருக்கும். இல்லைன்னா சின்ன குளம், குட்டை, ஏரி, இது மாதிரி ஏதாவது ஒரு விசேஷ நதிகள், இந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் இருந்தால் எப்பெல்லாம் முடியுதோ மாதம் ஒரு முறையாவது ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கிறதாக இருக்கும். அடுத்தபடியாக உத்திராட நட்சத்திரம். இது வேறு எதுவுமே வேண்டாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப எளிமை தான். குரு பாதமே இவர்களுக்கு ரொம்ப ஒரு கரையேற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உத்திராட நட்சத்திரம் யாராக இருந்தாலும் வேறு எதுவுமே தேவையில்லை, தெய்வம் கூட தேவையில்லை, குரு பாதம் ஒன்று மட்டுமே போதும். ஏன்னா அதுக்கு சொல்லப்பட்டது வாமனாவதாரத்தினுடைய 3 பாதச்சுவடுகளை தான் அதனுடைய சிம்பிளாக சொல்லியிருக்கு. அதனால் குரு திருவடியே இவர்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதன் அடுத்தபடியாக திருவோண நட்சத்திரம்.
அதற்கு உண்டானது தான் இந்த உடுக்கை சிம்பல். இவங்க தான் வந்து இந்த தோல்லெல்லாம் வந்து உடுக்கை சிம்பல் போட்டுக்கிறா இல்லையா, அந்த மாதிரியான உடுக்கை சிம்பலும் அந்த சூலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய உடுக்கையாக சிவபெருமானுடைய ஆயுதமாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள் திருவோண நட்சத்திர. காரணம் பார்த்தோன்னா இது ரெண்டுமே காரலேட்டடாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ராமருடைய வில்லு வச்சுக்கணும்னு குறியீடு போட்டிருக்கு, திருவோண நட்சத்திரத்துக்கு சிவனுடைய குறியீடுன்னு சூலத்தை போட்டுக்கோன்னு சொல்கிறது. இது ரெண்டுமே வந்து அவாக்குள்ள கரெக்டான பரிமாற்றமாக தான் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு லிங்க வழிபாடு, லிங்கத்தினுடைய அதுவும் லிங்கம் வந்து ஆவடையாரை விட பானம் வந்து பெருசாக இருக்கா மாதிரி வச்சு உபாசனை பண்ணினா இவர்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். அவருடைய ஆஃபீஸ் ரூம்லேயோ டேபிள்லையோ சமாச்சாரத்துலேயோ ஒரு சின்ன ஃப்ளவர் பொக்கே வச்சுட்டாலே போகும், அந்த நட்சத்திரமாகப்பட்டது வேலை செய்யும். சதய நட்சத்திரக்காரர்கள் நேரடியாக குபேரனுடைய வழிபாடுகளை செய்வதும் அதற்குண்டான உபாசன மூர்த்திகளை செய்து கொள்வதும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரம், காமதேனு வழிபாடு, பூச நட்சத்திரம். இதில் சில விஷயங்களுக்கு வரும்போது 6வது நட்சத்திரத்துக்கும் நம்ம இந்த குறியீடுகளை பயன்படுத்தினோம் அப்படின்னா அதை வெளிக்காட்டலாம். 2வது நட்சத்திரத்தை காட்டிலும் 6வது நட்சத்திரத்தை வெளிக்காட்டும் போது நம்மளுடைய புகழாகப்பட்டது பலரும் அப்படிங்கக்கூடியது. இவர்கள்லாம் பார்த்தோம்னாக்க இந்த கோசாலைகளுக்கெல்லாம் மாட்டு தீவனங்கள் வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் சமாதானம் பண்ணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் எங்கெல்லாம் போட்டிங் இருக்கோ அங்கெல்லாம் போய் படகுத்துறையில் போய் போட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு வரலாம். மீனுக்கு உண்டான உணவுகள் அப்படி இருந்தான விஷயங்கள்லாம் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து குதிரையினுடைய வடிவத்தை அடிக்கடி வச்சுக்கணும். இந்த குதிரையினுடைய வடிவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய வடிவம். இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய இதெல்லாமே அது எப்படின்னா பிரபலங்களை சொல்லும்போது நமக்கு ஒரு விஷயம் டக்குன்னு மனசில் ரிஜிஸ்டர் ஆகுங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். எம்ஜிஆர் கேப் போட்டிருந்தார். எம்ஜிஆருடைய படங்கள்லாம் வந்து குதிரை நிறையா வரும். இந்த எம்ஜிஆருடைய படங்களில் வந்து குதிரை வருவதோ, இந்த அவர் அப்புறமா தொப்பி போட்டுன்ற அப்புறம் அவர் சிஎம் ஆனதோ, இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரத்தினுடைய 2வது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணதுனால குதிரை வரக்கூடிய படம்லாம் அவருக்கு வெற்றிகரமாக அமைஞ்சுது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும். தலையில் கிரீடமும் அதுக்கு பதிலாக தான் தொப்பி அணிந்தார். அதனால் எல்லா விதத்திலும் புகழாகவும் இன்னி வரைக்கும் நம்ம அவரை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து அதுக்குண்டான விஷயங்களை நம்ம அனுசரிச்சுட்டு வந்தோம்னாக்க எல்லா விதத்துலையும் இருக்கும். இது எல்லாமே எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதற்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு சின்ன ஒரு மேஷராசிக்காரர்கள் எல்லாருமே வெளில கிளம்பும்போது முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அவளுடைய பெற்றோர்கள் இருந்தால் நமஸ்காரம் பண்ணிவிட்டு முடிஞ்ச கையில் போகும்போது ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு போனால் போகும். கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு போனால் போன காரியம் 100% சக்ஸஸாக முடிஞ்சிடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நந்தியம்பெருமான மனசில் நினச்சிண்டோ இல்லை காலமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு போனால் போகிறோம். அவள் போகும்போது ஒரு கல்கண்டை வாயில் போட்டுன்னு போனாலே இந்த விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக ஆகிடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு போகும்போது ஒரு சின்ன தேங்காய் பத்தையை வாங்கி வாயில் போட்டுன்னு போனால் அந்த காரியங்களாகப்பட்டது மிகவும் சிறப்பாக முடிவதற்குண்டான விஷயங்கள் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராமபிரானுடைய வழிபாடு. அதே மாதிரி வாழைப்பழம், அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே வாழைப்பழம் இந்த வாழைப்பழமாக அந்த வாழைப்பழம் ஒரு டவுட்டெல்லாம் வந்துடும். அதனால் எந்த வாழைப்பழம் கிடைக்குமோ அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டாலே அவளுக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இல்லைன்னா யாரையா பார்க்கும்போது இந்த பொருளெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதை அவளுக்கு கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம காரியமாகப்பட்டது சக்ஸஸாக முடியறதுக்கு உண்டான விஷயம் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்னோர்கள் அவள் எந்த காரியம் பண்ண போனாலும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போகணும். அப்படி சாப்பிட்டுட்டு போனாலே போகிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லா, அதுவும் குறிப்பாக தயிர் சாதம் நிறையா சாப்பிட்டா போகிறோம். அவளுக்கு எந்த காரியம் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவா. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுக்கடுத்து கன்னியாராசிக்காரர்கள் துர்க்கையினுடைய வழிபாடு, கருவேப்பிலை அவளுக்கு ரொம்ப ஒரு உகந்ததாக இருக்கும். அதில் கருவேப்பிலை இதில் என்ன முடியுமோ அதில் ஒன்றும் முடியலைன்னா கொஞ்சம் பொடி மாதிரி பண்ணிட்டு கூட தினப்படி உணவில் கொஞ்சோண்டு சேர்த்துன்னு சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக துளாராசிக்காரர்கள் துளாராசி இதில் இருக்கக்கூடிய இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ராசியாகவும் எடுத்துக்கலாம், லக்னமாகவும் எடுத்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே முருக வழிபாடையும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகும்போது ஒரே ஒரு ஏலக்காவை வாயில் வச்சுட்டு போனால் போகிறோம். அவளுக்கு அந்த காரியமாகப்படுது பலிதமாகிடும்.